வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 2வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் அவரை தேடிக்கொண்டு வருகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது என்ன சம்பவித்தது பாருங்கள். 3வது வசனம், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இந்த உலகத்திலே தங்களுடைய ஆளுகை அசைக்கப்பட்டு விடுமோ, தங்களுடைய ராஜ்யம் பறிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்திலே ஒரு கூட்டம் ஜனம் பயப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் பிறப்பு, யூதரின் ராஜாவாக அறிவிக்கப்பட்ட அவரை, அவருடைய பிறப்பை பற்றி கேள்விப்பட்டவுடனே ஒரு கூட்டம் ஜனம் கலங்கி திகைக்கிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்த்தால் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 11வது வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்கு உரைக்கப்பட்ட வார்த்தை கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திற்கு இரட்சகராக அவதரித்தவர். இந்த காரியம் சொல்லப்பட்ட உடனே பரமசேனையின் திரள் தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மூன்றாவதாக நாம் பார்த்தால் இந்த செய்தியை கேட்ட மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி எப்படி சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். 15வது வசனம், தேவதூதன் அவர்களை, அதாவது மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மேய்ப்பர்கள் வந்து அது உண்மையா என்று பரிசோதித்து பார்த்து கண்டு மகிழ்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டபோது ஏரோது ராஜாவும் நகரத்தாரும் கலங்கினார்கள். கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற உடனே உன்னதத்திலிருந்த தூதர்கள் மேலிருந்து கீழே இறங்கி சந்தோஷப்பட்டார்கள். இந்த மேய்ப்பர்கள் ஏழ்மையான ஜனங்கள், அவர்களுடைய பதில் என்ன? இது உண்மையா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பெத்லகேமுக்கு தேடி சென்று தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு கூட்டம் கலங்கி போனது, மற்றொரு கூட்டம் மகிழ்ந்து போனது. ஆனால் மேய்ப்பர்களாகிய இந்த கூட்டம் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணி அது நிமித்தமாய் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே பிரவேசிக்க நீங்கள் விட்டு கொடுப்பீர்களா? அப்படி விட்டு கொடுத்தால் அது உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய சுய வாழ்க்கையை, ஆசைகளை, நீங்கள் விரும்புகிறவைகளை அது பாதிக்கும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் பிரவேசம் உங்களுடைய உள்ளத்தை கலங்க பண்ணுகிறதா? அல்லாவிட்டால் ஏதோ கிறிஸ்மஸ் வந்துவிட்டது, இயேசு கிறிஸ்துவும் என் உள்ளத்திலே இருக்கிறபடியால் கிறிஸ்மஸ் நாளை இனிப்புகள் கொண்டு புத்தாடை அணிந்து ஆலயத்திற்கு சென்று கீதங்களை பாடி ஆண்டவரை துதித்து விட்டு வந்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இது என்னை பாதிக்கக்கூடாது, என்னுடைய சந்தோஷத்தை அது மட்டுப்படுத்தி விடக்கூடாது, அதோடு நின்று விடட்டும் என்று சொல்லி சொல்லுகிறீர்களா? அல்லாவிட்டால் 3வது கூட்டத்தைப் போல இந்த மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டது உண்மையா என்று கண்டது போல உங்களுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிரவேசம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், வாழ்க்கையின் பாதையை மாற்ற வேண்டும், வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். சரியான கர்த்தரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றின அவர் இந்த உலகத்தாருடைய வாழ்க்கையை மாற்றுவார். இந்த இம்மானுவேலை, இந்த இயேசுவானவரை நீங்களும் முயற்சித்து பாருங்களே என்று மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோமா? மற்றவர்களுக்கு அவரை பரிசாக விட்டு கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை இவைகள் மற்றவர்களோடு இடைப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே செல்லுகிறதா? இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழ்ந்திட, வெளிப்படுத்தி கொண்டாடிட, வார்த்தையிலே பகிர்ந்து அவருடைய நன்மைகளை உலகுக்கு அறிவித்திட
தேவன் கிருபை பாராட்டுவாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.